13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அர்த்தமுடையர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மரியா வில்சன் அவர்கள் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருக்காரு. போன ஆட்சியில் நடந்த குளறுபடிகள், நிதி பற்றாக்குறை, இன்றைக்கு நிதி நிலைமை எந்த இடத்தில் இருக்கின்றன, நாம் இனி வருங்காலங்களில் இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம், அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லா பத்திரிகையாளர் இருந்தாங்க. அதையெல்லாம் அவர் சரியாக பேசியிருக்கிறாரா, இல்லை அதில் சொல்ல விட்டவை என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர் பேசாமல் இருந்திருக்கிறார், மற்றும் தாவக்காவிலிருந்து காத்திருக்கும் 10 எம்எல்ஏக்கள் ரொம்ப முக்கியமாக அவர்கள் யார் பக்கம் போக போகிறாங்க, திமுக அவர்கள் பின்னாடி இருக்கிறதா பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதையும் தாண்டி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறி இன்றைக்கி தாவேக்கா பக்கம் தாவறதா இல்லை திமுகவா என்ற ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார். அவரை கடுமையாக இன்றைக்கி உதயகுமார் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க அண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். என்னண்ணே ஏகப்பட்ட டேட்டாவோட இருக்கீங்கண்ணே. அவரே இப்படி வரலண்ணே. நிதியமைச்சரே இவ்வளோ டேட்டா வரலண்ணே. அவரே ஒரு ஸ்லைடை போட்டு பேச அவங்க வந்துட்டு பக்கத்தில் உள்ளவர் கொடுத்துட்டாரு. நீங்களே கொஞ்சம் பேசிங்க, நமக்கு எதுவும் தமிழ் வர மாட்டேங்குது. உங்க பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எல்லார்ட்டையும் அதான் கேட்குறாரு. உங்க பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1,28,000 ரூபாய்க்கு மேல இருந்தா தப்பிச்சிங்க, இல்லைன்னா எடுக்க சொல்ல போறாங்க. இது வேறையா? ஆமா. ஏன்னா தாவேக்காவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே 1,28,000 ரூபாய் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா 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 அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? 1,80,00,000 பேரும் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஓட்டு போட்டவங்க எல்லாம், அவங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாமே ஆளுக்கு 1,28,934 ரூபா நம்ம சொல்லிடுறோம். இப்ப இதை பார்த்துட்டு கரெக்டான அக்யூரேட்டான அமௌண்ட் அனுப்ப சொல்லிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம சப்ஜெக்ட் உள்ள போவோம். நேற்று மரியாதை நீங்க சொன்ன மாதிரி 20 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு ஸ்லைடாக போட்டு ஒவ்வொரு ஸ்லைட்லையும் என்ன இருக்குது அதுக்கு உதாரணம், வீட்டிலலாம் உதாரணமாக காட்டி எல்லாம் பேசினார். வீட்டில் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 100 ரூபால எவ்வளோ செலவாகுது. தென்கட்சி கோ சாமிநாதன் ரேஞ்சில் எல்லாமே பேசினாரு. எல்லாம் சரிதான். வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. இதே மாதிரியான வெள்ளை அறிக்கையை திமுக அரசும் அவங்க பதவியேற்று உள்ளுக்கு வரும்போது வெளியிட்டாங்க. 16 ஆண்டுகள் அதிமுக எந்த நிலைமையில வச்சுட்டு போயிருக்காங்கன்னு காமிச்சாங்க. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திமுக வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டு என்ன செஞ்சாங்க? தேர்தல் நெருக்கத்தில், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நெருக்கத்தில் கொஞ்சம் இலவச திட்டங்களை விடுவிக்கிறது, அதுக்கப்புறம் நெருக்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் யாருக்கு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பேங்க்ல பணத்தை போடுறது, 9,000 ரூபா போடுறது, இப்படி செஞ்சாங்க. இப்போ இவங்களும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இதோட விட்டுட்டு அடுத்து இவங்களும் இதே வேலையை செய்ய போறாங்க. தெரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறாங்க. வடிவேல் ஸ்டைலில் ஆரம்பிச்சு செய்ய போறாங்களா அப்படின்றதான் கேள்வி. நீங்க இந்த வெள்ளை அறிக்கையை வச்சுட்டு பொருளாதார நிபுணர்கள், அப்புறம் திமுகவினுடைய இன்னைக்கு காலையில் திமுகவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் எல்லாருமே பேசினாங்க. முன்னாள் நிதியமைச்சர் பேசுகின்ற பொழுது அந்த கடன் வளர்ச்சி விகிதம் எல்லாம் இதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க இல்லையா, 2016-21 அப்புறம் இவங்க இந்த 5 ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வருடத்திற்கு உள்ள கடன் வளர்ச்சி விகிதம் 21க்கு முன்னாடி எந்த வளர்ச்சி விகிதம் இருந்ததோ, கடன் வளர்ச்சி, வளர்ச்சி இல்ல, கடன் வாங்குறது வளர்ச்சி சொல்லக்கூடாது. அதிகமாகிறதுனால அந்த வளர்ச்சி சொல்ல வேண்டியிருக்குது. திமுக முட்டு கொடுக்குறீங்க சொல்ல வேண்டியிருக்குது. இந்த கடன் வளர்ச்சி ஒரே மாதிரி தான் இருந்திருக்குது அப்படின்றத அவருடைய பாணியில சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் சரிதான். இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வெள்ளை அறிக்கை மக்களுக்கு வெளியிட்டுட்டீங்க, பழைய ஆட்கள் மேல குற்றம் சாட்டுவதற்காக வெளியிட்ட மாதிரி தான் இது எல்லாருமே தெரியும். ஏன்னா சொல்லிட்டாங்களே, நான் குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லலை, நான் குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லலைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க சார். ஆனால் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட தாவேக்கா அரசு நீங்கள் இந்த வரும் 5 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட நிதிச்சூழல் இருக்கும்போது இந்த நிதிச்சூழலில் என்னென்ன
செஞ்சா சரியா இருக்கும். அதாவது என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா அது சிக்கல். ஏன்னா நீங்க வந்து கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையில 2500 ரூபாய், பட்டாதாரிகளுக்கு வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு 4000 ரூபாய், மாமன் சீர், அப்புறம் கல்யாணத்துக்கு தாலி, விவசாய கடன் தள்ளுபடி நேற்று பண்ணிருக்காங்க. அது அவங்க சொன்னது மொத்தமா தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. ரிசர்வ் பேங்குடைய கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த கைட்லைன்ஸை தாண்டி பண்ண முடியாது. அப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்களே என்னென்ன செய்வோன்றத, வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி சட்டம் என்ன சொல்லுதுன்ற யாரும் பார்க்கறதே இல்லை. உள்ளுக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறம் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்கினுடைய கைட்லைன்ஸ் இருக்குது, இவ்வளவு சதவீதம் தான், இவ்வளவு நாளைக்குள்ள தள்ளுபடி பண்ணா அரசாங்கம் அந்த பணத்தை உடனடியா அந்த வங்கிகளுக்கு கட்ட வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்றதுனால வேற வழி இல்லாம அவங்க 75,000 ரூபாய் உள்ள, அதாவது குறு விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள்னு மாற்றி அதை கொடுத்தாங்க. அது பெரிய சிக்கல் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் இவங்க வந்து இப்போ இந்த திட்டங்கள் என்னென்ன செய்யறதாக நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், அது ஒரு பக்கம். வேற வழி இல்லை, இவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னா இன்னைக்கு வீதியில் இறங்கி மக்கள் கேள்வி கேட்பாங்கன்றது சிக்கல். அதை அவங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 5 ஆண்டுகளில் இந்த வெள்ளை அறிக்கையில் உள்ள நீங்கள் கடன் சுமையை குறைப்பது, நீங்கள் 13 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஜிடிபியில் 30% இருக்கணும். கிட்டத்தட்ட 28% வரைக்கும் கடன் வந்துருச்சு. நீங்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இபி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இவங்க வச்சிருக்க கடனை சேர்த்தா 30% தாண்டிடுது அப்படின்றது தான் இன்டைரக்டா அவங்க குத்தி காட்டுறாங்க திமுகவை. ஏன்னா அதனால தான் திமுக அரசாங்கமே அதை தனியாக பிரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த 10 லட்சம் கோடியை தனியாகவும், அந்த 3,18,000 கோடியை தனியாகவும் காட்டுறாங்க. மத்திய அரசு என்ன வரையறை வைத்திருக்கோ அதற்குள்ளாக தான் கடன் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் அரசு நிறுவனம் தான். அரசினுடைய உதவித்தொகையோட தான் நிறுவனங்களும் நடந்துகிட்டு இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களா காட்டப்பட்டால் கூட, போர்டு அப்படின்னு காட்டப்பட்டால் கூட அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், இந்த 5 வருடங்கள்ல நாங்க என்னென்ன செய்தால் இதை வந்து நிதிச்சுமையை குறைத்து நம்மளுடைய பொருளாதாரத்தை, தமிழ்நாடு பொருளாதாரத்தை சரியாக நிலைநிறுத்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அறிக்கையும் கொடுத்து அந்த அறிக்கையை சர்க்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு வாக்களித்தவர்கள் ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே பலர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க எங்களுக்கு 2,500 ரூபாய் தர வேணாம், நல்ல ஆட்சியை கொடுத்தா போதும் அப்படின்னு. இப்பவே வந்து 1 லட்சம் ரூபாய் சிலர் பணம் அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. ரூட் மாஃபியாவோட வேலை ஏதோ ஒண்ணு செய்றாங்க. அந்த ரூட் மாஃபியா தான் அதை கொண்டு போய் சேர்க்கட்டுமே, அவங்க அதானே செஞ்சுட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் அதை செஞ்சிருந்தா மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு காட்ட முடியல. இதுல வந்து திமுகவின் பெரிய பின்னடைவுக்கு காரணமே இவர்களை இந்த 1,32 லட்சத்தை தாண்டி உள்ளவர்களை ஒதுக்கி விட்டு இவர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. இதனால மித்தவங்களாம் இருக்காங்களா, அந்த பலன் அடையாம இருந்தவர் இருக்காங்களா, அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக திரும்பி இருந்தால்தான். அப்படி பார்த்திருந்தா 1,32 லட்சம் பேர் திமுக வாக்களிச்சிருக்கணும்ல. ஆமா ஆமா, அப்படி இருக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க அதனால அதை இந்த அரசு செஞ்சிருக்கணும், அதை செய்யல. நான் என்ன சொல்றேன், ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது குறித்து கொஞ்சமாவது யோசிக்கணும். நீங்க அதுக்கான திட்டங்களை செய்யணும். ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பால் பொருளாதாரம் அப்படின்றது குறித்து நிறைய பேசுறாரு. இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு பற்றாக்குறை பட்ஜெட் வருதுன்றதை சொல்றீங்க. அந்த பற்றாக்குறை பட்ஜெட்ல நீங்க டாஸ்மார்க்கை இழுத்து மூடுனீங்கன்னா இன்னும் 48,000 கோடி கூடுதலா சேர்ந்துடும். அப்ப அதுவும் சேர்ந்து உங்களுக்கு பற்றாக்குறை, இப்போ 78,000 கோடி பற்றாக்குறை சொல்றீங்க. அப்ப அதையும் சேர்த்தா 1,23 லட்சம் பற்றாக்குறை வந்துடும். அப்ப அதை சரி பண்ணுவதற்கு என்னன்றது இருக்குல்ல, ஒண்ணு கிடையாது. நம்ம ஒரு சின்ன சாதாரணமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம். நீங்க பாருங்க, குஜராத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தை வச்சுட்டு தான் நம்ம இதை பேசணும். கொஞ்சம் ட்ரையா இருக்கும், இருந்தா கூட இதை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பால் பொருளாதாரம் இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் 2 கோடி குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் வச்சனா கூட 2 கோடி குடும்பங்கள் இருக்குது. ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கோடி லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு வெளியே சுற்றி உள்ள மாநிலங்கள்ல இருந்தால் அந்த பால் பொருட்கள் தனியார் வந்துட்டு இருக்கு. ஆவின்றது மிகச்சிறிய அளவுக்கு தான் தன்னுடைய பங்கு இங்கே வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நீ அண்ணன் சீமான் அவர்கள் அதான் சொல்றாரு, நீங்க நினைத்தால் கவர்மெண்டினுடைய கொள்கை முடிவுகள் சில விஷயங்களை எடுக்க முடியும். அதில் நீதிமன்றங்கள் பெரிய அளவில் தலையிடாது. அப்போ நீங்கள் கொள்கை முடிவு எடுத்து பால் பொருட்கள் பேக்ட் ஐட்டம், அதாவது இது சிறு விவசாயிகளை பார்த்து 2 மாடை வச்சு ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான், அவன் பக்கத்தில் பால் கறந்து வியாபாரம் பண்ணுறான்னா அதில் தலையிட போகிறதில்ல. ஆனால் பால் வந்து பேக்ட் ஐட்டமாக வருது இல்லை, பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு வருகிறது, நெய் வருகிறது, வெண்ணெய் வருகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் ஆவை நிறுவனத்தினுடைய பொருட்கள் மட்டும்தான் அங்கே விற்கப்படும் அப்படின்னு ஒரு மோனோபோலியை கொண்டு வரதுக்கு ஒரு பாலிசி டிசிஷன் அரசு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய
அந்த பால் சந்தையை வந்து முழுமையாக அரசு கையில கொண்டு வர முடியும். அப்போ நீங்க அதன் மூலமாக வருவாயை பெருக்க முடியும்ன்றத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க. அதுலயே அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதற்கு நீங்க தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மக்களை மாத்தணும். இப்ப கன்செப்ஷன் இருக்குல்லன்னா, இப்ப 1 கோடி லிட்டர் பாலுக்கான இங்கே வந்து அதை கொடுக்கறதுக்கான சோர்ஸை உண்டு பண்ணணும். இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க அந்த அதை கையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மோனோபோலியை கையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும்ல. நீங்க முதல்ல வந்து என்ன செய்ய முடியும், ஒரு வழியில வெளியே இருந்தா பாலை கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனா அந்த பாலை கொள்முதல் செய்வதற்கான உற்பத்தியாளர்கள்லாம் இங்கேயே மாற்ற முடியும் பொருளாதாரம் வரும்போது. நீங்க அதுதான் உதாரணத்தை சொல்ல போறோம். ஒண்ணும் கிடையாது. நம்ம குஜராத்தை சார்ந்த அமுல் நிறுவனம், இந்த அமுல் நிறுவனத்துல வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க அவங்க வந்து பாலுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. அங்க பாலினுடைய சந்தை மதிப்பு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அமுல் வந்து அங்க மோனோபொலியும் கிடையாது. இருந்தாலும் அந்த கூட்டுறவு சங்கத்தை மிக அருமையா வடிவமைத்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மோனோபொலி என்ற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. முழுமையா மோனோபொலி கிடையாது. வெளியே எல்லா இடங்களுக்கும் அவங்களுடைய பால் பொருட்கள் வருது. நீங்க அமுலினுடைய ஜிஎஸ்டி மூலமாக அமுல் நிறுவனம் குஜராத்துக்குள்ள அது உற்பத்தி செய்வது, வியாபாரம் செய்வது, இதில் அவர்கள் கட்டுக்கிற ஜிஎஸ்டி மூலமா மட்டும் குஜராத் அரசுக்கு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. அதனுடைய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல் எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லுது. பாலுக்கு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வரியே கிடையாது. அது பாலை சேர்க்கல. நீங்க சொல்றோம் இல்லையா, 1 லட்சம் கோடி லிட்டருக்கு ஒரு நாளைக்கு போனோம் அப்படின்னு. இது வந்து குடும்பங்கள் வாங்குறது மட்டும்தான். 1 கோடி லிட்டர் வணிக நிறுவனங்கள் இருக்குது, டீ கடைகள் இருக்குது, இதுல வாங்குறதெல்லாம் சேர்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 கோடி லிட்டர் பால் இங்க வந்து கன்சம்ஷனுக்கு தேவைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ அந்த பாலை இங்க உற்பத்தி பண்ணும் பொழுது உற்பத்தியாளர்கள் வருவாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனா அந்த மதிப்பு கூட்டுதல் மூலமாக வர்றது இருக்குல்ல, அந்த மதிப்பு கூட்டுதலுக்கு தான் ஜிஎஸ்டி வரி. அந்த ஜிஎஸ்டி மூலமாக 1200 கோடி, அதுக்கு லைசன்ஸ் வழங்குவது, கடைகள் வைப்பது, நிறுவனங்கள் வைப்பது, இந்த மாதிரி மேற்கொண்ட செலவினங்கள் மூலமாக ஒரு 800 கோடி, 2000 கோடி அமுல் நிறுவனத்தின் மூலமாக குஜராத் அரசுக்கு வந்துட்டு இருக்குது. ஆனா அது மோனோபொலி கிடையாது. அதை முழுமையா புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது சீமான் அவர்கள் சொல்றது அந்த அரசு கவனத்தில் எடுக்கலாமே. இங்க ஆவினை வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் அதை வந்து மோனோபொலியாக மாற்றி முழுமையாக அந்த ஆவி நிறுவன ப்ராடக்ட் மட்டும் தான் விற்க முடியும் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்து மற்றவர்களை தடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அதனுடைய பொருளாதாரம் மேம்படும். நீங்க இதுல குஜராத்ல வந்து என்ன சொல்றாங்க, இந்த 2000 கோடி அரசுக்கு கிடைக்கிறது இல்லாம 10,000 கோடி ரூபாய் அந்த கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பணம் சுழற்சி முறையில் கிடைக்குது. அப்ப அதனுடைய பொருளாதாரம் மேம்படுது. அப்ப இது குறித்து எல்லாம் இந்த அரசு சிந்திச்சு அந்த பொருளாதாரம் மாநிலத்துக்குள்ளே சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குது, அங்க உள்ளவர்கள் வளர்ச்சி அடைகிறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து மற்ற தலைவர்களையும் கலந்து ஆலோசித்து இந்த அரசு முடிவெடுத்தா மிகச் சிறப்பா இருக்கும். பட் அதை செய்யாம சும்மா முழுமையா முட்டையா வெள்ளை அறிக்கைன்னு மட்டும் கொடுத்துட்டா போதுமா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, இவங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து வேற யாரும் பெரிதாக விவாதிக்காத ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. அவர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையினுடைய 15வது பக்கத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. ஆனா இது யாருமே பெரிய அளவில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. மக்கள் தொகை இப்ப பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் முன்னரே முதுமை நிலை அடைகின்ற மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. முதியோர் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் குறித்து 15வது பக்கத்துல பேசப்படும். 2031. ஆமா, இதுல கம்பேர் ஸ்டடி அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, வழக்கம் போல குஜராத் எல்லாம் சொல்லி கம்பேர் ஸ்டடி கொடுக்குறாரு. இதுல நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் 2011 இருந்த முதியோர் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 2031 வரும்போது கிட்டத்தட்ட 11 இருந்ததை விட முதியோர்களுடைய எண்ணிக்கை 71.7% அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதே இது மற்ற கர்நாடகா, மகாராஷ்டிரா 50% அளவுக்கு தான் அதிகரிப்புன்னு சொல்லுது. இதனுடைய அடிப்படை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப என்னன்னா, தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப முன்னேறிய சமூகம், நாகரிகம் அடைந்த சமூகம்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஒரு குழந்தை. அப்போ இது வந்து எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னு கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். நீங்க பாருங்க, நாடாளுமன்றத்தில் மறுசீரமைப்பு வருகின்ற பொழுது, தொகுதி மறுசீரமைப்பு வருகின்ற பொழுது உங்களுக்கு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே பெரிய பேசு பொருளா இருக்குது. இங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உழைக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை குறையுது. அதுதான் இதுல சொல்றாங்க. முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது முதியோர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு வந்துருது. அப்ப அரசினுடைய திட்டங்களை சார்ந்து இருக்கின்ற நிலைமை முதியோர்கள் வந்தது. அப்ப டாக்ஸ் பேயர்ஸ் கம்மியா, முதியோரோட டாக்ஸ் வாங்க முடியாது. 60 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க டாக்ஸ் பேயர்ஸ் இல்லாம போயிடுறாங்க, அவங்க வருமானம் இல்லாம போயிடுது, அரசை சார்ந்து இருப்பவர்களாயிடுறாங்க. அப்போ இளைஞர்கள் தான் டாக்ஸ் பேயர்ஸா இருப்பாங்க. அப்ப டாக்ஸ் பேயர்ஸ் கம்மியாகி முதியோர்கள் அதிகமாகும் பொழுது மாநிலத்தினுடைய வருவாய் மிக குறைந்து விடும் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் வைத்து நம்ம மக்கள் தான் யோசிக்கணும்.
இல்ல இதான் சந்திரபாபு நாயுடு கூட நீங்க 3 குழந்தை பெற்றுக்கோங்க வந்து அரசு, தமிழ்நாடு அரசு அறிவிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அரசு ஊழியர்கள் வந்து நீங்க வந்து முதல் குழந்தைக்கு மெட்டர்னிட்டி லீவு கொடுக்குறான், 2வது குழந்தைக்கு கொடுக்குறான், 3வது குழந்தைக்கு கொடுக்க மறுத்த காலங்கள்ல தமிழ்நாட்டில் உண்டு. அதையெல்லாம் எடுத்து நீ எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் உனக்கு மெட்டர்னிட்டி லீவ் உண்டு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இளைஞர்கள் அதிகமா தேவைப்படுறாங்க. ஏன்னா அதுவும் மேன் பவர் வந்து அதுவும் சோர்ஸ் தானே. நீங்க பொருளாதாரம் நிறுவனங்கள் அதன் மூலமா கிடைப்பது மேன் பவர்ன்றது இருக்குல்ல, அதுவும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பயன்படக்கூடியது அப்படின்றத வந்து முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு இந்த 15வது பக்கத்துல வெளியிட்டு இருக்கிறதையும் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு மக்கள் தொகை பெருக்கத்திற்கான வழியை அதில் செய்யணும் அப்படின்றத நம்முடைய இதா விட்டுக்கிறோம். இதுதான் நம்ம வந்து இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை இது இந்த வெள்ளை அறிக்கை ஒரு பக்கம் இருந்தா கூட தாவேகா அரசு வந்து இன்னொரு கருப்பறிக்கையும் வெளியிட வேண்டியிருக்குது. அதிமுக எல்லாரையும் விலைக்கு வாங்குறதுக்கு என்ன பட்ஜெட், அதுக்கு என்னென்ன செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் வந்து சொல்லுவாரு. ஆமா, அதுதான் உதவி, அதுக்கான அமைச்சர் அவர் தான் போல. ஆமா, மொத்த ஃபண்டுமே அவர் தான். வெளிப்படையா கூட அவங்க பேசும்போது கூட அவர் தலையை குமிஞ்சிட்டாரு. நேற்று மதுராந்தகத்துல முந்தானத்து நடக்கும்போது நான் காசு வாங்கிட்டு யார் காசு வாங்கிட்டு எனக்கு பேசும்போது தலையை குமிஞ்சிட்டாரு. அதை மட்டும் ஒரு ரீல்ஸா கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அதை ஒரு வேகமாக அதிமுக இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற படி நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, எம்எல்ஏக்களை மட்டும்தான் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அதிமுக. ஆனா திமுக பக்கம் பார்த்தா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கல, கட்சிகளே விலைக்கு வாங்குற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வைகோ விலைக்கு வாங்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 3 நாட்களுக்கு முன்னாடி தாவேகா தான் சொல்றேன், அதிமுக இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, திமுக இருந்து கட்சிகளை விலைக்கு வாங்குறாங்க. ஏற்கனவே 4 பேரை உள்ளுக்கு வாங்கிட்டாங்க. அதுவே பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. 4 பேர் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வைகோ வந்து முதல்வர் வந்து சந்திக்கிறாரு. 2 இருந்தா கட்சியோட 5 வரைக்கும் வந்து கட்சியா எடுத்துறாங்க. அதுக்கு மேல இருந்தா ஆள உருவாங்க வேலை செய்றீங்க. நீங்க வைகோவை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடியே இந்த எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் நடந்துச்சுல, அதுல திமுக எம்எல்ஏக்கள் யாருமே கலந்துக்கல. ஆனா அந்த மதிமுகவுடைய திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அப்பவே எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி வந்துச்சு, என்னடா இவங்க மட்டும் தனியா போய் கலந்துக்கிறாங்களேன்னு. நேற்று ஆதவ் அர்ஜுனா நேரா போய் வைகோவை சந்திச்சு பேசுறாரு. இன்னைக்கு வைகோ நேரடியாக முதல்வரை சந்திக்கிறதுக்காக வந்துடுறாரு. சந்திச்சுட்டு வெளியே வந்து பேசும்போது ஆதவ் அர்ஜுனா கொடுத்த ஐடியால சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா எப்படி தாவேகாக்குள்ள போனாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வச்சு ஒரு புத்தக வெளியிட்டு நடந்து உள்ளுக்கு போனாரு. அதே மாதிரி வைகோ வெளியே பேசும்போது எதற்காக முதல்வரை சந்தித்தீர்கள் அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய 30 ஆண்டு கால எம்பியாக இங்க இருக்க பொழுது நம்ம பாராளுமன்றத்தில் பேசின உரைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தை டெல்லியில வச்சு வெளியிட போறேன், துணை ஜனாதிபதியை வைத்து வெளியிட போறேன். அவருடைய முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக முதல்வர் அழைக்கிறேன் அப்படின்னு. அதே இது வந்து என்னன்னா நேற்று வந்து ஆதவ் அர்ஜுனா சந்திச்சு அவர் எப்படி உள்ளுக்கு நுழைஞ்சாரு ரூட்டை சொல்றாரு. புத்தகம் வெளியிடுற மாதிரி கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாரு, நீங்க அப்படி உள்ளுக்கு வந்துடலான்னு. அதே மாதிரி செய்யறாரு. இவ்வளவுலாம் தேவையில்லையே, இவ்வளவுலாம் யூடியூப் போட்டுலாம் வரானமே, நேரா போய் சேர்ந்துறாரு. யாரு இப்ப என்ன கேட்க போறாங்க தான் தெரியுமா? நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கலைஞர் வந்து டெத் பெட்ல இருக்கும்போது போறேன்றாரு. அவ்வளவுதான். கலைஞர்ட்ட பிராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், நான் வந்து ஸ்டாலினை விட்டு பிரியவே மாட்டேன், திராவிடத்தை காப்பது கொண்டே எனக்கு குறிக்கோள்னாரு. ஆனா உண்மையிலே அரசியல் ஒரு விஷயத்தை சொல்றேன், அரசியல்ல வந்து அவமானகரமான அரசியலை தமிழ்நாட்டுக்கு கத்துக் கொடுத்தல முதல் ஆள் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த வைகோ தான். நீங்க அந்த காலத்துல நான் கண்ணெதிராக பார்த்திருக்கிறேன். மேடைகள்ல சேர் போட்டு உட்காருவாங்க. மேடையில தலைவர் முன்னாடி தான் ரொம்ப பவியமானவன் காட்டிக்கிறதுக்கு மேடையில தலைவருடைய காலடியில மேடையில உட்கார பழக்கத்தை ஏற்படுத்துறது இந்த ஆளு தான். அந்த காலத்துல கலைஞர் எல்லாம் வரும்போது இப்படி போட்டவர், காலில் விழுந்தவர், தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்வதற்கு தயாரான. ஆனா வெளியே வந்து பெரிய புலி மாதிரி தன்னை காட்டுகிறது, விடுதலை புலிகளை ஆதரிக்கிற போர்வையில இவர் செஞ்ச வேலைகள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமானது. இப்படிப்பட்ட அரசியலை தமிழ்நாட்டுக்கு கத்துக் கொடுக்கிற வைகோவை தமிழக மக்கள் தயவு செய்து பாத்துக்கணும். என்னென்ன பேசியிருக்கிறாரு, ஏன்னா வலைதளங்கள் வந்தப்பறம் எல்லாம் தெரியுது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எடுத்து வெளியிடணும். திமுக என்ன நினைக்கிறேன்னா, சரி நீங்க 2 பேரை உருவீங்களா, நான் உங்கள்ட்ட இருந்து ஒரு 10 பேரை உருவுறேன் அப்படின்ட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை உருவாக்கி, எனக்கு தெரிஞ்சு அங்கிருந்து ஒரு அதிருப்தி 10 எம்எல்ஏக்கள் வரைக்கும் பரவலா பேசப்படுகிறது. ஏன்னா என்னன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து எம்எல்ஏக்களாக போட்டிட்டு தோல்வி விட்டுட்டாங்க. ஆனா அந்த மாவட்டங்கள்ல வந்து எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்று வந்தவங்கள இவங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல போய்கிட்டு இருக்குது. அது மத்திய மாவட்டங்கள்ல அது அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அவங்கள எம்எல்ஏக்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்கிறவங்கள உருவுறதுக்கான வேலையை திமுக வந்து நீ என்ன ஆமா அந்த வேலை திமுக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க.
அதை சரி பண்ணுறதுக்கு தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் வந்து கடுமையான முயற்சி செய்கிறார். ஆனால் அங்கே வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல சட்டமன்ற வேட்பாளர்லாம் போட்டியிடுறதுக்கு அவங்கள்ட்ட ஆள் இல்லாமல் புதுசாக உள்ளுக்கு வந்தவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ ஏற்கனவே உள்ளுக்கு வந்து இப்போ அந்த மன்றங்களாக இருக்கும் பொழுது அதில் பொறுப்பாளர்களாக இருந்தவங்க தான் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அப்போ அவன் வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறான். இவன் எம்எல்ஏன்ற கோதாவில் இருக்கிறான். முதல் 1 மாதம் அமைதியாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து சில விஷயங்களை தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து அவனை பைபாஸ் பண்ணி எல்லா வேலையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதை அவங்க தடுக்கிறாங்க. இது எல்லா இடத்துலையுமே மோதல் இருக்குது. அதனால் இவன் வந்து அவ்வளோ எளிதாக கட்டுக்குள் வச்சிருக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப சிரமமான காரியம்தான். கூடிய விரைவில் மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் அந்த அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.